லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா லைஃப் தான், இப்படித்தான் துதல் கல்றது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்னு பாருங்கள், எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். துதல் கல்ற முறையை பாருங்கள். அவ்வளவு கஷ்டத்துக்குரிய அவ்வளவு ருசி இருக்கு அதில். கல் வைக்காமல் நிலத்தில் மடு தோண்டி துதல் கல்லுப்படுது. இதே மாதிரி கல்லணுமெண்டா எப்படி கல்றண்டு நீங்களும் செய்து பார்க்கணுமென்றால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுண்ட அடிப்படையிலிருந்து போடுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி ருசியாக நீங்களும் செய்து சாப்பிடணுமெண்டா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்கிறது, என்னென்ன வேணும் என்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுண்ட அவ்வளவு டிப்ஸையும் உங்களுக்கு நான் தாரேன். ஆனால் சரியான ஹார்ட் ஒர்க், சரியான கஷ்டம். துதல் கள்ளி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதுண்ட ருசி உங்களுக்கு தெரியும். கடையில் பண்ணுறதை விட நாமல் செய்து சாப்பிட்டு பார்த்தா அது இன்னும் மிகவும் ருசியாக இருக்கும். இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் சரியான டைம் எடுக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு சரியான நேரம் எடுக்கும். ஆனால் கஷ்டத்தை பார்க்காம செய்தீங்களா பாக்கி ருசியாக, நாக்குக்கு ருசியாக அழகாக சாப்பிடலாம். அழகான டேஸ்ட்டோட அழகாக சாப்பிடலாம். ஆனால் நிறைய கஷ்டப்படணும். இது பாருங்கள், இப்போ நல்லா ரெடியாக வந்துட்டு அப்படியே அந்த சவலோடு சேர்ந்து சுற்றுது பாருங்கள். அந்த துதல் இப்படி வந்தால் அது ஒரு பதம். அது சரியான கஷ்டப்படணும். துதல் கல்ற மாதிரி கஷ்டம் இல்லவே இல்லை. அடுத்தது என்னென்றால், இந்த அவப்பை சுற்றும் சட்டியோடு சேர்ந்து மற்ற அவப்பையில் எடுத்து அந்த துதலை எடுத்து நீங்கள் தூக்கி பிடிச்சிங்கன்னா அது தண்டை பாட்டில் அந்த சட்டிக்குள்ளே விழுந்தால் தான் அது சரியான பதம். இல்லை அகப்பையிலே ஒட்டி கொண்டிருக்குமெண்டா அது பதம் இல்லை, அது பழுதாக போகும். இதெல்லாம் இப்படியெல்லாம் நல்ல முறைப்படி செய்து சாப்பிட்டீங்களா, முறைப்படி செய்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது பழுதாக போகாது. நீங்கள் எத்தனை நாளும் வச்சு சாப்பிடலாம். அதாவது மாதக்கணக்கில் வைக்கிறல்ல, அது வச்சு சாப்பிடலாம். நீங்கள் ஆசைக்கு வச்சு சாப்பிடலாம். உண்மையாக தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு சாப்பிடலாம். என்னென்னா கல்றதான் சரியான கஷ்டம். இப்படித்தான் மடுவு கல்லணுமென்று இல்லை, இப்படித்தான் செய்யணுமென்று இல்லை. அடுப்பு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டியாக வடிவாளாக வச்சு சேஃப்டியாக செய்யுங்க. அதுக்காக நான் செய்கிற மாதிரி தான் செய்யணுமென்று இல்லை. உங்களுக்கு எது சேஃப்டியோ அந்த சேஃப்டியின் படி நீங்கள் செய்யலாம். சரியான கஷ்டத்தை பார்க்காம செய்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முறை வேணுமென்றால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி செய்கிறன்றதை நான் சொல்கிறேன். இப்படி இதெல்லாம் கொண்டு இப்போ என்ன செய்யுதுன்னா கொண்டு வருது. கஷ்டப்பட்டால் தான் பலன் இருக்குமென்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. கஷ்டப்பட்டால் தான் டேஸ்ட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். நிறைய வேலைப்பாடு இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோகள் உங்களுக்கு வேணுமென்றால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட கிளியராக வீடியோ பண்ணி நான் போட ரெடியாக இருக்கேன். இதை விட வித்தியாசமாக டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நான் போட ரெடியாக இருக்கேன். என்ன பிரச்சனை என்றால், இது நான் எடுத்த வீடியோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இதை விட கிளியராக நான் விளக்கமாக எடுத்து போடுறேன். தேவை என்றால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அதில் செய்கை முறை எல்லாத்தையும் நான் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு காட்டி திரும்பவும் அந்த வீடியோவை செய்து நான் போட ரெடியாக இருக்கிறேன். இது ஈஸி இல்லை, சரியான கஷ்டம். ஆனால் கஷ்டப்பட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளோ நாக்குக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும்.